பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஆவியானவர் நம்மோட பேச போகுதான வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 14. வேதம் சொல்கிறது, கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? ஆமென். நம்ம தேவனால கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க. அவரால் சகலத்தையும் செய்ய கூடும். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காதா? இந்த சூழ்நிலை மாறாதா? இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை காண கிருபை செய்ய போகிறார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆனால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இது மாறாதா? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். உங்களை பார்த்து சொல்கிறாங்களா, ஏய் உனக்கு வேலையே கிடைக்காது, உனக்கு கல்யாணமே ஆகாது, உனக்கு பிள்ளையே பிறக்காது, உனக்கு வியாதியே மாறாது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களே பார்த்து சொல்கிறாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பாரு, உங்களுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இசப்பா கொடுப்பாரு, உங்களுக்கு நல்லா நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்களை பார்த்து, ஏய் இவனுக்கு குழந்தையே பிறக்காது, இவன் அப்படி தான் இருக்கணும், இதே கஷ்டத்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் ஆகி 7 வருஷம் ஆகி நீங்கள் சொல்லலாம், எனக்கு குழந்தைய பாக்கியமே இல்லையப்பான்னு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. எனக்கு திருமண வயசு எட்டியும் எனக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதே அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கொடுப்பாரு. அநேக நாட்களாக படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறேன், ஆனால் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பாரு. எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, இந்த தரித்திரம் மாறாதா, இந்த கஷ்டம் மாறாதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்தை உங்களுக்கு அதிசயம் நடக்கணும், இல்லை எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ, இந்த வேளையில் என்னோட இணைந்து கண்களை மூடி ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க உங்களால் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, என்னால் கூடாத ஏதாவது உண்டோன்னு கேட்டிங்களப்பா. இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறட்டும் ஏசப்பா, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு டாக்டர் சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி மாறவே மாறாதுப்பா, இது எவ்வளவோ மெடிசன் எடுத்து பார்க்குறேன், ஆனால் இந்த வியாதி சுகமாகாது, நீ லைஃப் லாங் இந்த மாதிரி மெடிசன் எடுத்துன்னு தான் இருக்கணும், இல்லை நீ படிக்க தான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வியாதியை கர்த்தர் சுகமாக்க அவருக்கு லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆக இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் கூட சுவாமி, நீ சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே அப்பா, உம்மாலை சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, உம்மால கூடாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா, எந்த காரியத்துக்காக கேட்குறாங்களோ ஏசப்பா, அவங்க வாழ்க்கை அற்புதம் செய்யபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா, கட்டுகள் வெடிக்கப்படுபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா, மூடப்பட்ட வாசல் ஆண்டவரே அப்பா திறக்கப்படியாக நாங்கள் செபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் இன்னிலேருந்து ஒரு பெரிய மாற்றங்களை காணட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த கடனே மாறாதான்னு நினைக்கிற அவங்களுக்கு சப்பா கடன் எல்லாம் மாற்றி போடுவதாக அப்போ சப்பா, அவங்க செய்கிறதான எல்லா காரியத்தையும் சப்பா ஜெய கொடுங்க, அவங்க வியாதிகளை சுகமாக்குங்க, அவங்க வாழ்க்கை கத்த நீங்கள் ஆஸ்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரப்பா, நீ சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. இந்த நாளை கூட சப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரப்பா அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.